அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வேகமாக ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு 2026க்குள்ளார 21,000 ரூபாய் கிராமுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,500 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமு. இப்போ 2026னா இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. ஆல்ரெடி 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,000 ரூபாய் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சரிங்க. அந்த நியூஸ் வந்து யாருங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஜேபி மார்கன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்ததுனால சோசியல் மீடியாவில் வந்து வேகமாக வந்து இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் உங்களுக்கே டவுட் இருக்கும், அதாவது இந்த தங்கம் வந்து நிஜமாலுமே நமக்கு வந்து ஒரு 6 மாசத்துல ஒரு 21,000 ரூபாய்க்கு வந்து வந்துருமா, இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா, இல்ல நமக்கு வந்து எவ்வளவு ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இல்ல ஏறினா எங்க போய் இறங்கும், இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜேபி மார்கன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பை த டிப் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பை த டிப்னா என்னங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கா இருக்கட்டும், ஒரு கோல்டா இருக்கட்டும், அதாவது நல்லா இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து வேகமாக வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் பை த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி கோல்டு வந்து நமக்கு வந்து $4,320 இருந்து நமக்கு இறங்கி இருக்கு. ஓகேங்களா, இந்த ஈரான் யுஎஸ் வார்னா பீஸ் டீல் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒப்பந்தம் வந்து சைன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ கோல்டு வந்து இவ்வளோதான் சரியும், இதுக்கப்புறம் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த இடம் தான் பை த டிப், இங்கேருந்து கண்டிப்பாக வந்து மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜேபி மார்கன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, எவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, $6,000 $6,500 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி $4,155 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு அவுன்ஸு. இது 6,000 6,300 அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 21,000 ரூபாய் வரைக்கும் கிராம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு, திடீர்னு ஒரு 6 மாசத்துல எப்படி இவ்வளோ வரும் அப்படின்னா, இப்போ இறங்கி இருக்கிறது ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் தான். அதாவது இந்த யுஎஸ் ஈரானோட வார் வந்து நின்னதுனால ஸோ நமக்கு வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் தான் இருக்கே தவிர, ஸோ இது வந்து ஒரு பெர்மனண்டா இறங்குனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பை த டிப், விலை குறையும் போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அதாவது இது ஏறுறதுக்கு இன்னும் சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தங்கத்தை வந்து நிறைய வந்து வாங்கி வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 800 டன் கோல்டு வந்து வாங்கலாம், 2026 முடியறதுக்குள்ளார 800 டன் கோல்டு வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து வாங்கி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா, யூஎஸ் டாலர் டைவர்சிஃபிகேஷன், அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட டாலரோட ரேட்டை வந்து குறைக்கிறதுல நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நமக்கு வந்து டாலர் ரேட்டு குறையுதோ அந்த டைம்ல கோல்டுக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ அமெரிக்காவோட டாலர் வந்து மேற்கொண்டு நமக்கு குறையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த டைம்ல கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சொல்ற ரீச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப நமக்கு வந்து 2026க்குள்ளார கோல்டு வந்து ஒரு $6,000 வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ஜேபி மார்கன்னா யாரு அப்படின்னா, ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்குங்க. இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள்ஸோட மணியை வாங்கி ஸோ ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது, இல்லைனா ஒரு அசட்டில் போட்டு ப்ராஃபிட் பண்ணுறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், பணம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கிறவங்க தான் இந்த ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ. சரி சரி, இத்தனை பேங்க் இருக்கு, அப்புறம் இதுக்கு இவங்க மட்டும் ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னாலே ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும். அங்க ஒரு 2-3 பேர் எல்லாம் கிடையாது, ஒரு 1000-2000 பேர் வந்து ரிசர்ச் டீம்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரிசர்ச் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இவங்க எதை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா, இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா பங்கு சந்தைகள், அது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர், மெட்டல் எல்லாத்துக்கும் ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரிசர்ச் பண்ணி ஒரு நியூஸ் வந்து வெளியிடுவாங்க. அதாவது நமக்கு இந்தியாவில் வர்றப்ப இப்போ ஜேபி மார்கனோட நியூஸ்ன்னு போயிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா
இப்போ கோல்டுக்கு தான் வந்திருக்காது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஸ்டாக்ஸை பற்றி கூட நிறைய தடவை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரிலையன்ஸை பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, ரிலையன்ஸ் வந்து நமக்கு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணி ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எதுக்குங்க இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து 2 காரணம் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரிசர்ச் டீம் ஒரு நியூஸை வெளியிடுறாங்க, இந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாயிலிருந்து ஒரு 150 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 130 ரூபாய் வந்துட்டாலே போதும், இவங்க சொன்னதுலேருந்து கொஞ்சம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பீப்புள்ஸோட மைண்ட் செட் இருக்கும். சரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இவங்க மேலே ஒரு நம்பிக்கையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 2வது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட இவங்க மணியை வாங்கி எதுலையாச்சும் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இவங்க ஆல்ரெடி கோல்டை வந்து ஃபுல்லாக வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூஸை வந்து வெளியிடுறப்ப என்ன பண்ணுவாங்க, மக்களும் சரி ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோவே சொல்லிட்டாங்க $6500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுவும் சும்மா சொல்லலை, என்னென்னமோ ரீசன் சொல்லியிருக்கிறாங்க, சென்ட்ரல் பேங்குங்கிறாங்க, டாலர் வந்து குறைய போகுதுங்கிறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிங்கிறாங்க, ஈரான் US வாருங்கிறாங்க, அது இதுன்னு சொல்றாங்க, அடேங்க அப்பா கண்டிப்பாக வந்துடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மற்ற ட்ரேடர்ஸ் எல்லாம் வாங்க வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி வாங்க ஆரம்பிக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 100 ரூபாயில் ஒரு 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்து நம்ம வாங்குறப்ப 101 ரூபா 102 ரூபா 103 ரூபான்னு போக போக ஸோ ஒரு இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங்னா அந்த 1000 கோடி ரூபாய் வெளியே எடுத்துருவாங்க. ஒரு நல்ல லாபம் வந்ததுக்கப்புறம் லாபத்தோடு சேர்ந்து வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்த உடனே வேகமாக வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கோ கோல்டோ வந்து கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்தா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கினதை காசுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அதே இடத்துல வந்து நிற்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் லாஸில் வந்து முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காகவும் தான் இந்த நியூஸ் எல்லாம் அவங்க வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா, சரிங்க. இப்போ $6500 வருங்கிறீங்களா வராதுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வருமா வராதாங்கிறது பிரச்சனை கிடையாது. வந்தா வரலாம், வரலன்னா போகலாம். ஆனால் இந்த நியூஸ் மூலயமா கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க கூகுளில் போயிட்டு ஜேபி மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி போடுங்க, நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்டாக் ஏறும் அந்த ஸ்டாக் ஏறும்னு சொல்லி அவங்க நிறைய ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷனோட டேட் அண்ட் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறாங்களோ இல்லை எந்த செக்டாரை பற்றி சொல்கிறாங்களோ அந்த செக்டாரை போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஏறுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3% வரைக்கும் கண்டிப்பாக ஏறிடும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் ஏறுது அப்படின்னா, இப்போ இவங்க சொன்னதுல இருந்து அடுத்தடுத்து மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு 3% ஆச்சு அந்த ஸ்டாக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செக்டாரை வந்து கண்டிப்பாக வந்து ஏறிடும். ஓகேங்களா, இப்போ நாம ஒரு ட்ரேடராக வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பார்க்கணும். பெரிய அளவில் வந்து ஒரு நமக்கே தெரியும், திடீர்னுலாம் ஒரு $6300 எல்லாம் வந்துடாது. ஏன்னா ஈரான் வார் வந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு டீல் வந்து சைன் ஆயிருக்கறனால நமக்கு வந்து இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இறங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இந்த அளவுக்கு பெருசா ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா வார் மறுபடியும் நடக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் கொஞ்சம் ஏறணும் அப்படின்னா இப்போ $4155 ஒரு 3% ஒரு $120 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா, அதான் அதுக்கு மேலங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு கேரண்டி கிடையாது. வந்தா வரலாம், வரலன்னா போகலாம். இப்போ ஏறுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க, $6000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம் வந்துருன்னு, பார்த்தீங்களா வந்துருச்சு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவங்க சொன்னனால வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது காக்கா உட்கார பனைமரம் விழுந்த கதை தான். அப்போ ஏதாவது ஒரு வார் நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு கோல்டு அண்ட் சில்வர் டிமாண்ட்ல இருந்திருக்கும், அதனால ஏறி இருக்கும். இவங்க முன்னாடியே சொன்னதுனால சரி இவங்க சொன்னனால வந்துருச்சுன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர, மற்றபடி நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 2-3% வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிராஷ் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் வந்து யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க சொன்னது வந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, எவ்வளோ தூரம் ஏறி
ஏறிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி போட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த வீடியோ மூலயமா ஒரு தெளிவான ஐடியாவும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தங்கம் வந்து இதனால் கண்டிப்பாக ஏறுங்க, ஜேபி மார்கன் சொன்னால் மட்டும் இல்லை, இப்போ எனக்கே ஒரு ஐடியா இருக்குது, இதனால தான் தங்கம் ஏற போகுது இல்லை இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் அந்த காரணத்தையும் வந்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.